வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம எஸ்டேட்டில் தோட்டத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த வீடியோ போய் பார்க்கலாம். இன்றைக்கி சிலோன் ரொட்டி, ஸ்ரீலங்கா ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு மைதா வேணும், நல்ல மைதா. அதுக்கப்புறம் தேங்காய் பூ முக்கியமானது. அப்புறம் இது வெஜிடபிள் ஃபேட். இது பட்டர் கிடையாது. இதை போட்டு நல்லா பிசைஞ்சா உப்பு தண்ணி, இங்கே பாருங்கள், உப்பை கரைச்சி வச்சுருக்கோம். உப்பு தூள் போட்டால் சரியாக கரையாது, தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால அது போட்டு சாஃப்டாக பிசைஞ்சு வைக்கணும். அதுதான் ஸ்ரீலங்கா ரொட்டி. அவ்வளோதான். வெஜிடபிள் ஃபேட்லேயும் உப்பு இருக்கும், அதனால ரெண்டுத்துக்கும் பார்த்து தான் போடணும். ரொட்டின்றது ஸ்ரீலங்காவில் ஒரு முக்கியமான உணவு. இது அதாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இதை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொட்டிக்கு தேவையான அளவு இது. சுடு தண்ணி, கொஞ்சம் தண்ணி சூடாக ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக வரும். மாவும் தேங்காய் பூ இருக்கிறதுனால நல்லா கலந்து வரும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும், அப்போ தான் அது நல்லா சாஃப்டாகும். ஸ்ரீலங்கா சமையலை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் தேங்காய் ஒரு முக்கியமான ஒரு பொருள். அது ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் இல்லாமல் அது ஒரு பாரம்பரியமான விஷயம். தேங்காய் பால், தேங்காய் பூ இல்லாமல் சமையலே கிடையாது ஸ்ரீலங்காவில். இப்போ பாருங்களேன், ரொட்டியும் அந்த மாவும் தேங்காயும் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். மேலே தேங்காய் பூ நல்லா தெரியும். இதுதான் சிலோன் ரொட்டி. இதுக்கு அவ்வளோ பேர் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்ரீலங்காவில் நம்ம எப்படி இந்தியாவில் சென்னையில் யாருக்கு என்ன பிடிக்கும், தோசைன்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஊரில் ரொட்டிக்கு அவ்வளோ ரசிகருங்க இருக்கிறாங்க. யாரை கேட்டாலும் முதல்ல ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ இஷ்டமான சாப்பாடு இது. அதனால தான் சில பேர் கேட்டிருந்தீங்க, ரொட்டி எப்படி ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு. அவங்களுக்கு தான் இது. மைதா, தேங்காய் பூ, அதுக்கப்புறம் வெஜிடபிளோட ஃபேட். இது நம்ம அந்த டால்டான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது. அது போட்டு அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், மாஜரின் போட்டு நல்லா சாஃப்டாக பிசையணும். அப்புறம் உருண்டை சைஸ் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எப்போவுமே போடுற சப்பாத்தி சைஸு உருண்டை வராது. இது நல்லா பெரிய சைஸில் உருண்டை பிடிப்பாங்க. அப்போது ஒருத்தர் ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டா அந்த மாவு ஒட்டாமல் வரும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் எப்படி இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றோமோ, அந்த மாதிரி இங்கே இது டெய்லி சாப்பாடு. இது எல்லார் வீட்லேயும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது ரொட்டி போட்டுருவாங்க. உருண்டை சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இது கையில் எடுத்து காட்டுங்க சைஸு. இவ்வளோ பெரிய சைஸ் தான் போடணும். அப்போது ஒருத்தருக்கு ஒன்று சாப்பிட்டாலே ஃபுல்லாக இருக்கும். ஆனால் விருப்பப்பட்டவங்க ரெண்டு கூட சாப்பிடுவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் ரொட்டி, சரியான ரொட்டி பைத்தியம். எது கேட்டாலும் ரொட்டி 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 தான். அதனால அவங்க ரெண்டு சாப்பிடுவாங்க. கையில் தான் தேய்க்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அந்த உருண்டையை வச்சு நல்லா ரவுண்டாக போடணும். ரொட்டி கட்டமாக இருக்கக்கூடாது, ரவுண்டு ரொட்டி, ரவுண்டு. சில பேர் சின்ன சின்ன சைஸாக போடுவாங்க, பூரி சைஸில். அவ்வளோதான். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இல்லைன்னா ரொட்டி உடையும், அப்பளம் மாதிரி பட்டு பட்டுன்னு. அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளோ தடியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் போடணும். ரவுண்டு வரலன்னா நீங்கள் ஒரு சும்மா ஒரு கத்தியோ எதை வச்சு மூடி வச்சு வட்டமாக வெட்டிக்கலாம்.
இதை இப்போ இந்த வட்டமான முட்டி என்ற மூடியை வச்சு வட்டமாக கட் பண்ணிக்கலாம். அந்த மாவை சேர்த்து அடுத்த ரொட்டியை போட்டுக்கலாம். பாருங்கள், ரவுண்ட் ஷேப் இவ்வளோ தான். இப்போ இதை வந்து ஒரு தவாவில் போட்டு கருகாமல் மீடியமில் வச்சு தான் போடணும். ஃபுல்லில் வச்சு போட்டால் கருப்பாக ஆகிடும், வேகாது. வேகணும் உள்ள இந்த மாவு, அவ்வளோதான். இது வந்து சாதாரண ரொட்டின்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. இது ஸ்ரீலங்கா மக்களோட பாரம்பரியமான ஒரு உணர்வு. அதாவது ஸ்ரீலங்காக்கே உரிய ஒரு சாப்பாடு இது. எல்லா மக்களும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு. இந்த ரொட்டியோட ஹார்ட்டுன்னு எதை சொல்லணுன்னா அதோட தேங்காய் பூ தான். அந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவை போட்டு செய்கிறதுனால தான் இந்த ரொட்டி வந்து அவ்வளோ சுவையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொட்டி ரெடி. இன்றைக்கி காலையில் எங்களுக்கு ரொட்டியும் உருளைக்கிழங்கு பால் சொதி. நல்லா உனக்கு ரொட்டி ரொம்ப பிடிக்குமா? ரொட்டியும் ஜாமும் வச்சு சாப்பிட்டா நல்லா. ரொட்டி மாமாயிட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஜாமும் சாப்பிடுவாங்க, தேன் வச்சும் சாப்பிடுவாங்க. கித்தூள், பானி, அப்புறம் வாழைப்பழம், அப்போ வந்து ஈரப்பலாக்கா, பலாக்காவே அப்படிதான். பல ஐட்டம் ரொட்டிக்கு. மீன் கறி அந்த இது எம்பூத்தியா, அதோட நல்லா இருக்கும் ரொட்டி. நிறைய இதுகளோட ரொட்டி சாப்பிடலாம். இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரம். இது ஜம்புக்காயின்னு சொல்லுவாங்க. இதோட சீசன் ஆரம்பிச்சு இருக்குது. மரத்துக்கு ஃபுல்லாக பூ பூத்துருக்குது பாருங்கள். இது வந்து மொட்டு பூத்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? பஞ்சு மாதிரி அங்கே ஒன்று பூத்து இருந்துச்சு பாரு. இது எல்லாம் அப்படியே அந்த பஞ்சு மாதிரி கொட்டும். மரம் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையா பஞ்சு மாதிரி. அதை 2 பூத்து இருக்குது. இங்கெல்லாம் கொட்டிட்டு அப்படியே வெள்ளையாக இருக்கும் இந்த இடம்லாம். நம்ம டீ ஃபீல்டுக்கு வந்திருக்கிறேன். கொழுந்து எடுக்கிறாங்க ஆளுங்க. இந்த கல் பாருங்களேன், நல்லா அழகாக இருக்குது. நல்லா ஸ்டூல் மாதிரி இருக்குது, போட்டு உக்காந்துக்கலாம். லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே வந்திருக்குறோம். இப்போ நம்ம கீழே இருக்குது பாருங்கள், ஆஃபீஸ்லாம் தெரியுது. மடுவத்தில் அங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா? அந்த கூரை 2, அந்த பெரிய மரம், வாகை மரம், மலைகள்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அந்த லேண்ட்ஸ்லைட் போன இடம்லாம் தெரியுது பாருங்கள். மண் சரிஞ்சு இருக்குது, எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே உட்காந்து ரசிச்சுட்டே இருக்கலாம். இது மாதிரி ஒரு உலகத்தில் எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. நம்ம ஊர்லேயே இவ்வளோ அழகான ஒரு இடம். நல்ல வியூ. இங்கேருந்து சூப்பராக அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம். வெயிலும் அவ்வளோ பளிச்சுன்னு அடிக்கிறதே தவிர சூடு இல்லை, நல்லா இருக்குது. மனசுக்கு ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கலாம். புல் மருந்து அடித்தோம்ல மலைக்கு ஃபுல்லாக பவுண்ட்ரி, அந்த பார்டர்லாம் இங்கே பாருங்கள் எல்லாம் காஞ்சி போய் இருக்குது. இப்போ இது வந்து மலைகளை இப்படி தான் கிளியர் பண்ணுவாங்க. மருந்து அடித்து இந்த தேவையில்லாத புல்லெல்லாம் சாகடிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கொழுந்து மலைக்கு நல்லதில்லை. கொழுந்து நல்லா வளர விடாமல் தடுக்கும். அதனால நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இந்த டீ எஸ்டேட் நடத்தணும்னா இதெல்லாம் செய்யணும். நல்லா கொழுந்துருக்கு பாருங்கள். இது வந்து இதெல்லாம் நம்ம மலை தான். இதுக்கு மேலேயும் இருக்குது. இங்கெல்லாம் இன்னும் கூட மேலே போகலாம். நம்ம எல்லாமே நம்ம டீ லேண்ட் தான். ஒரு வாட்டி சுற்றி காட்டுங்க சிஸ்டர்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு மலைக்கு ஒரு வாட்டி தான் என்னால் போக முடியும். ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணுன்னா எனக்கு ரொம்ப டயர்டாகிடும். இன்னும் கூட போகணும் மேலே. கொழுந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் வயசானவங்களெல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் மேலே மலைக்கு போடுவாங்க. மலையை பார்த்துட்டு நடந்து வந்துட்டுருக்குறேன். நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது.
கொழுந்து வேலை நடமாடிட்டு இருக்குதுங்க. கொழுந்து வேலை நடக்குது. பின்னாடி ரோடை பாருங்கள், நான் வந்த ரோடு நல்லா மண் ரோடு தான். இதான் நம்ம ஊர் கொழுந்து மலை. நம்ம ஊரில் கொழுந்து மலை. பின்னாடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. வெயில் அடிக்குது. இன்னும் அந்த சூடான வெயில் வரல. மேலேருந்து நம்ம ஊரை பாருங்கள். இதுதான் நாங்கள் இருக்கிற ஊர். கீழே சர்ச் இருக்குது, ஒரு டெம்பிள் இருக்குது. நம்மளோட ரோடு பாருங்கள். அது வந்து நம்ம டூரியன்லாம் நட போகிற இடம். அந்த லேண்டு. வெயில் பயங்கரமாக இருக்குது, சுட்டு இருக்குது பாருங்க எப்படி இருக்குது. அப்படி ஒரு வெயில். இங்கே இப்படி இருக்குன்னா சிட்டிலலாம் எப்படி இருக்கும்? ரொம்ப வெயில், அதனால தண்ணி அடிச்சு விட்றோம். இதுங்களுக்கு உடம்புல நிறைய முடி இருக்கிறதுனால ரொம்ப ஹீட் ஆகும். மூச்சு வாங்க பாருங்கள், நாக்கை தொங்க போட்டு. அப்படின்னா அதுக்கு வேர்க்குதுன்னு அர்த்தம். நல்லா கூலாக தண்ணி அடிச்சிட்டோன்னா நல்லா தூங்கும். எப்படி காட்டுது பாருங்கள், தண்ணி நல்லா கூலாக இருக்கும். ஷேன் நல்லா இருக்கா? ஜாலியாக நிற்கிறாரு. குட் பாய் ஷேன், குட் பாய். சாக்கி நல்லா கூலாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி வெயில் கொளுத்துது. குட் கேர்ள் சாக்கி. இங்கே பாரு சாக்கி, சாக்கி, சாக்கி. எப்பவுமே நம்ம தண்ணி அடிக்கும் போது நாய் காதில் தண்ணி போகாமல் பார்க்கணும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.